வணக்கம். கல்வி தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் அறிவையும் வளர்க்கின்ற ஒரு கருவி. இந்தியாவில் கல்வி இலவசமாக வழங்கப்பட்டு வந்தாலும் கடந்த சில வருடங்களாக தனியார் பள்ளிகளுடைய மோகம் மக்கள் மத்தியில் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்க சூழ்நிலையில் தனியார் பள்ளிகளே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு அரசு பள்ளியை உருவாக்குறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம மைல்கல் நிகழ்ச்சியில் அப்படிப்பட்ட ஒரு பள்ளியையும் அதற்காக உழைத்த தலைமை ஆசிரியரும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர்களை பற்றி பேசுவதில் இந்த விஜய சங்கமம் பெருமை கொள்கிறது. ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து கல்வி என்னும் கரம் பிடித்து வறுமையை கடந்து தன் வாழ்க்கையில் வெற்றி முத்திரை பதித்தவர். கல்விதான் ஒவ்வொரு தனி மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கும் குருவாக மாறியிருக்கிறார் திரு சிவகுமார். பெரம்பலூர் மாவட்டத்தில் நெற்குணம் என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாயியின் மகனாக பிறந்த சிவகுமார் இன்று வன்னியனூர் அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக உருவாகியிருக்கிறார். விவசாயிகளும் நெசவாளர்களும் கூலி தொழிலாளர்களின் குழந்தைகள் மட்டுமே அதிகம் படிக்கும் இந்த பள்ளியில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளியை மேம்படுத்தியவர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு வன்னியனூர் நடுநிலை பள்ளியை ஒரு முன்னோடியாக மாற்றியவர். அடிப்படையில் ரொம்ப வறுமையான நிலைமை, சாப்பாட்டுக்கே வறுமையான நிலைமை, அப்படி தான் எங்கள் குடும்பம் இருந்தது. என்னுடைய தந்தையாருடைய மிகப்பெரிய கடுமையான உழைப்பு, அம்மாவோட கடுமையான உழைப்பு, அவங்களோட இதுதான் என்னை அடுத்தடுத்து படிக்க தூண்டியது. ஒரு ஆசிரியர் அப்படின்னா அல்லது பள்ளி எதாக இருந்தாலும் சரி, 3 இதை தேவையை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. நம்பிக்கை அப்படின்னா யார் முதல்ல நம்புகிறா அப்படின்னா மாணவர்கள் நம்புகிறார்கள். மாணவன் ஆசிரியர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை முதல்ல காப்பாற்ற வேண்டியது ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த மாணவனுடைய பெற்றோர் நம் மீது நம்புகிறார். என்னுடைய பிள்ளையை இந்த ஆசிரியர்கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு இந்த ஆசிரியர்கள்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ பெற்றோர்களுடைய நம்பிக்கை ஒன்று. அடுத்ததாக அரசும் சமூகமும் சேர்ந்து தான் ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை கொடுக்குது. அரசாங்கம் ஊதியம் கொடுக்குது. என்ன கொடுக்குது? இந்த ஆசிரியர் இந்த மாணவர்களுக்கு, அவர்கிட்ட வர மாணவர்களுக்கெல்லாம் நிறைவான கல்வியை தருகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அரசு எங்களுக்கு ஊதியம் கொடுக்குது. ஸோ இந்த 3 பேர்த்துடைய நம்பிக்கையையும் காப்பாற்றுவது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை அப்படின்னு அதை மனசுக்குள்ளே நாங்கள் எல்லா ஆசிரியர்களும் இங்கே இருக்கிற உணர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்கோம். அதனால தான் பள்ளியினுடைய தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 23/12/2011 இதுதான் இந்த பள்ளிக்கு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முதல்ல நான் சேர்ந்தேன். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியினுடைய முன் கட்டடத்தை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு முழங்கால அளவு கீழே பள்ளம் இருக்கும். அது மாதிரி இருந்தது. மரத்தோட வேர்கள்லாம் வெளியே இருக்கும், கல்லுகள்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்படி இது ஒரு பள்ளி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதோடு தான் இருந்தது. நான் ஒரு ஏழ்மையான நிலையிலேருந்து படிச்சுட்டு வந்தேன். என்னுடைய அடுத்து இவங்களாம் என்னுடைய சந்ததிகள் தான், இவங்களெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டிய எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதுக்கு தான் என்னை அரசாங்கம் இங்கே அனுப்பியிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஒன்று ஒன்றா மாற்றி அமைச்சேன். நான் இங்கே வந்த பொழுது மாணவர்கள் எண்ணிக்கை 92 தான் இருந்தது. அதாவது இந்த பள்ளிக்கான ஹேபிடேஷனே பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே 163 மாணவர்கள் தான். இன்றைக்கி 240 மாணவர்கள் இருக்காங்க. இந்த 240 மாணவர்களுடைய பெயரும் எனக்கு முழுசாக தெரியும். அதை விட ஒரு பெருசு என்னென்னா அவங்களுடைய பெற்றோர், அம்மா அப்பா பேர் உள்பட அவங்க குடும்பம் எங்கே இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ என்னென்னா அது அவங்களோட இணங்கினதுனால தான் 8லேருந்து ஒரு 8:30 அதுக்குள்ளே நான் அந்த பள்ளிக்கு எப்பயுமே பள்ளிக்கு வந்துடுவேன். தலைமை ஆசிரியராக பணியேற்று 8 ஆண்டுகள் முடிஞ்சு இப்போ 9வது நடக்குது. நான் என்னுடைய சர்வீஸில் இந்த தலைமை ஆசிரியர் பணி காலத்தில் 3 நாள் மட்டும்தான் 9 மணிக்கு அப்புறம் வந்திருக்கேன். அதுவும் 9:05 தான். எனக்கு அடுத்து இருக்கிற ஆசிரியர்கிட்ட தற்செயல் எடுத்து கொடுத்துட்டு வகுப்பறைக்கு போயிடுவேன். என்னுடைய பணியை செஞ்சுட்டு தான் இருப்பேன். மதியம் நான் அசைன்மெண்ட்டு இது பண்ணிப்பேன். ஏன்னா அது 3 முறை தான் நடந்திருக்கு. ஒன்று ஒன்றா உருவாக்கணும். முதல்ல டைரி போடலாம். ஏன்னா ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக பள்ளியில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காக, மாணவர்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணோம். ஐடி கார்டு போட்டோம். டைமிங்க்கு பெல் அடிக்கிறது அந்த பழைய காலத்து கதையே இல்லாமல் தானியங்கி மின்சார மணி அமைச்சது. அப்புறம் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஒரு ஸ்பீக்கர் பண்ணது. இப்போ நம்ம ஏதாவது எனக்கு தேவை அப்படின்னா இங்கேருந்து நான் இந்த வகுப்பறையை விட்டு வெளியே போகாமலே இங்கேருந்து உடனே மைக் ஆன் பண்ணி அந்த வகுப்புக்கு மட்டும் மற்ற வகுப்பெல்லாம் தொந்தரவு செய்யாமல் டிஸ்டர்ப் பண்ணாமே நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம முதல்ல அடிப்படை தேவைகள் மாணவர்களுக்கான கழிவறை தேவை சுத்தமாக இருக்கணும்.
ஏன்னா முன்னாடி கழிவறையை நான் வரும்போது கழிவறையை பயன்பாடே இல்லை, வெளியே தான் போவாங்க. மாணவர்கள் வெள்ளை அடித்தா காட்டு பக்கம் தான் ஓடுவாங்க. அதை முதல்ல மாற்றணும். அதேமாரி குடிநீர் வசதி, தண்ணீர் வசதி ரொம்ப முக்கியம். வாட்டர் பியூரிஃபையர் ஆர்ஓ வந்து இந்த மாவட்ட கவுன்சில் வகையில் நம்ம பள்ளிக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு 5-6 பள்ளிகளுக்கு இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் எல்லா பள்ளிகள்லையுமே அது நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்ம பள்ளிகளில் முழுமையான பயன்பாட்டில் இருக்குது. அதில் சில நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம் இருந்தாலும் சாத்தியப்படுத்தலாங்கிற எண்ணம் தலைமை ஆசிரியர்களுடைய எண்ணம் தான். முழுமையாக எல்லாமே வந்து மாணவர்களுக்கு முழுமையாக போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா இட வசதி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை தான் முடிவு பண்ணி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தவருடைய நிலம் தான் பக்கத்தில் இருக்குது. அது 12.5 சென்ட். இப்போ இன்றைக்கி 1 லட்ச ரூபா ஒரு சென்ட் போகுது. அப்போ 12.5 சென்ட் இனாமாக கொடுக்குறதுனா எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். அதற்கான பள்ளியை பற்றி ஒரு நன்மதிப்பு அவங்ககிட்ட இருந்தால் தான் வரணும். அதெல்லாம் உருவாக்கணும். அப்புறம் அவங்களே வந்து 12.5 சென்ட் தானமாக இந்த பள்ளிக்கு எழுதி வச்சாங்க. கொடுத்த உடனே அரசுக்கிட்ட இருந்து சுற்றுச்சுவருக்கான உத்தரவு வாங்கி சுற்றுச்சுவர் முழுசும் கட்டி முடிச்சிட்டோம். இன்னைக்கு பள்ளியினுடைய இதே மாறி இருக்கு. அந்த நிலம் வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சொந்த இதுக்காக வாங்கினேன். சரி, நம்ம பிள்ளைங்கள இங்கே பண்ணி ஸ்கூலில் படிக்கிறதுனால நான் வந்து சரி அதனால் நான் ஸ்கூலுக்கு வந்து தானமாக தரலான்னு ஹெட்மாஸ்டர் கேட்டேன்னா நான் வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இப்போ நல்லா இருக்குங்க, ஸ்கூலு கோயில் மாரி இருக்குங்க. அவருக்காக எதையும் நினைக்கல, எங்கள் ஊருக்காக அவர் வந்து இப்படி கஷ்டப்படணுங்கிறது இல்லை. அவரே இந்த அளவு கஷ்டப்படுறாருன்னா நாம் என்ன அப்படிங்கிற மாரி தான் தோணும். இன்னைக்கு மாணவர்களுடைய திறனை வளர்ப்பதற்கு மிக முக்கியமானது தொழில்நுட்பங்கள். ஒரு கணினி ஆய்வகம் அமைப்போம். ஏன்னா இன்னைக்கு கணினி தான் எல்லாம், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் கணினி நிறைந்திருப்பதனால் நண்பர்களெல்லாம் அணுகி சொன்னோன்னே நீங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிற கம்ப்யூட்டர் அதை கொடுத்தா போதும். புதிய கம்ப்யூட்டர் வாங்கினா ஒரு கண்டிப்பாக ஒரு 30,000 35,000 ஆயிரும். ஸோ பயன்படுத்தி இருந்த மாணவர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு தகுதியாக இருந்தால் போதும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னா ஒரு 10 கணினி வாங்கி ஒரு கணினி ஆய்வகம் அமைச்சோம். இன்றைக்கி எங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஆசிரியர் வராரு. அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேவையாக தான் அதை செய்கிறாரு. தொழில்நுட்பம் சார்ந்து இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஸ்மார்ட் கிளாஸ், திறன்மிகு வகுப்பறை, டச் போர்டோட ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே நீச்சேரியில் கண்ணன் ஜுவல்லரி அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அவருடைய அந்த கண்ணன் ஜுவல்லரியினுடைய ஈடுபாடுலாம் ஒரு 70,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாரு. அதனுடைய அடிப்படையில் அப்படியே அமைச்சோம். அது இல்லாமல் பொதுமக்கள் நிதியெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் செலவில் தான் அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ஸ்க்ரீனு, கரை மாற்றினது எல்லாம் சேர்த்துப்பாங்க. இப்போ வந்து பாடம் எல்லா டீச்சர்ஸ் நடத்தினாங்களா ஸ்மார்ட் போர்டில் போட்டு காமிப்பாங்க. அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லெசன் முடிச்சுட்டு அதை பற்றி ஸ்மார்ட் போர்டில் தகவல் தருவாங்க. அதையும் இதையும் அதை புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு இங்கே இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பள்ளியில் வந்து எல்கேஜி, யூகேஜி, கிண்டர் கார்டன் இது எங்களால் செயல்படுத்த முடியுது. அதுக்கு மட்டும் எல்கேஜி ஒரு ஆசிரியர், யூகேஜி ஒரு ஆசிரியர் ப்ளஸ் ஒரு ஆயம்மா, இவங்களுக்கு ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறோம். புத்தகங்கள் கூட பார்த்து நாங்களே தனியாக வந்து 3H லேர்னிங் புக் அப்படின்னு வாங்கி பண்ணுறோம். இப்போ நீங்கள் 30 மாணவர்கள் அந்த எல்கேஜி இதில் இருக்காங்க. வகுப்பறைக்குள்ள என்பது வகுப்பறை ஒரு சின்ன இடம் தான். வகுப்பறையை தாண்டி வெளியே விசாலமாக போனால் தான் மாணவனுடைய பார்வை அதிகரிக்கும், அவனுடைய திறன் வெளிப்படுன்றதுக்காக கலையரங்கம் அமைக்கலாம் அப்படின்னு எங்கள் ஊருக்காரங்க சொல்லுவாங்க. எப்பயுமே எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுவோம். பெற்றோர் ஆசிரியர் கழக எல்லா உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து திட்டம் போடும்போது ஒரு 4.5 லட்ச ரூபாய் செலவாகும் முடியும். சென்ற ஆண்டே உடனே அதுக்கான 4.5 லட்ச ரூபாய் செலவில் பண்ணுவோம். பொருள்கள் மட்டும் டொனேஷன்லாம் வாங்கிக்குவோம். வாங்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7-7:30 ஒரு 10 பேர் வருவோம். நான் உள்பட எல்லாரும் சேர்ந்து கலவசட்டி தூக்கி எல்லாரும் அந்த வேலையை செய்வோம். தனியார் பள்ளிக்கு இணையாக நம்மளுடைய பள்ளியும் நல்லா கொண்டு வரணும், தரம் உயர்த்தணும்னு சொல்லி அவருடைய ஆசை. பேரண்ட்ஸ்டையும் மீட்டிங் போட்டு, டீச்சர்ஸ்டையும் மீட்டிங் போட்டு என்ன செய்வார், பேசுவார். நாங்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஊர் மக்களும் அதிக அளவு ஒத்துழைப்பு கொடுத்து நிறையா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஊர் மக்கள் பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ளவங்க கூட எங்கள் ஸ்கூலுடைய பெருமையை கேள்விப்பட்டு 3-4 கிலோமீட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் வேன் வச்சு கூட பிள்ளைங்களை என்ன செய்கிறோம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி வேன் வச்சு இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு 20-30 பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, வேனில் என்ன செஞ்சிட்ருக்காங்க. தேவை இருக்குது அப்படின்னா இவரே வந்து இவருடைய சம்பள ஊதியத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணிடுறது. செலவு பண்ணிவிட்டு இதை நான் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய ஊதியத்திலேருந்து பண்ணியிருக்கேன், இதுவும் தேவை இருக்குது, இதை நீங்கள் பண்ணி கொடுத்தா சரியாக இருக்கும். எல்லா விஷயத்துக்காகவும் உங்களை நான் சார்ந்து இருக்கல. என்னால் இயன்ற அளவு என் பள்ளிக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிறேன். என்னால் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணி புரியுங்கிறது தான் ஒவ்வொருத்தரையும் முன்வைக்கிற வாதமே அதுதான். மாணவர்களுடைய தனித்திறனை வளர்ப்பதற்கு நிறைய வேலை செய்கிறோம். பேச்சு போட்டியில் எங்கள் மாணவர்கள் கண்டிப்பாக போனால் ஜெயிச்சு வந்துடுவாங்க.
நான் வந்து ஸ்பீச்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்கள் ஹெச்எம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நான் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து சேலம் மாவட்ட அளவில் 2வது ப்ரைஸ் வாங்கினேன். 3:30க்கு மேலே எல்லாத்துக்கும் சார் வந்து சிலம்பம் சொல்லி தருவாங்க. அதை சொல்லி தந்து விட்டு அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே 3 பேரும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஏனோதானு படிச்சுட்டு இருந்தாங்க. அது அங்கே இருந்ததை விட சிறப்பாக படிக்கிறாங்க. அவங்களோட எஜுகேஷன் குவாலிட்டி நல்லா இருக்குது. எங்கள் ஸ்கூலில் லைப்ரரியும் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து லைப்ரரி கிடையாது, நான் படித்த ப்ரைவேட் ஸ்கூலில். ஆனால் இந்த ஸ்கூலில் லைப்ரரி இருக்குது. இந்த மாணவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 8 குழுக்கள் எங்கிட்ட இருக்குது, மாணவர் குழுக்கள் இருக்குது. என்னென்னா ஒன்று நூலக குழு, கணினி மேலாண்மை குழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு குழு, கழிவறை மேலாண்மை குழு, சுற்றம் மற்றும் சுகாதார குழு, தோட்ட பராமரிப்பு குழு, வழிபாட்டு குழு, அதாவது சத்துணவு குழுன்னு ஒரு குழு இருக்குது. ஸோ இந்த 8 குழுக்களுக்கும் ஒரு இன்சார்ஜ் ஒரு ஆசிரியர் இருப்பார். இப்போ சத்துணவு இன்னைக்கு சரியாக போட்டிருக்காங்களா, சாப்பாடு சரியாக இருக்கா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த மாணவர்கள் பார்த்துட்டு ஏதாவது புகார் இருந்தால் உடனே அந்த இன்சார்ஜ் ஆசிரியர் சொல்லிடலாம். உடனே அந்த ஆசிரியர் நேரடியாகவே அங்கே கொண்டு போயிடுவாங்க. தூய்மை எல்லாமே பேண போகிறதுனால கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் எங்கள் பள்ளிக்கு தூய்மை பள்ளிக்கான விருதும் ஒரு பெரிய சான்றிதழும் 10,000 ரூபாயும் கொடுத்தாங்க. அதை வச்சு கழிவறை இன்னும் மேம்படுத்தினாங்க. நம்ம சேலம் மாவட்டத்துடைய ரோட்டரி கிளப் பில்டர்ஸ் நேஷனல் பில்டர்ஸ் அவார்டு அப்படின்னு ஒரு சிறந்த ஆசிரியருக்கான விருதை எனக்கு வழங்கி. இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ்லாம் நாங்கள் சின்ன வயசில் கிடைக்கலையேங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்கூலில் இருக்கிற மாதிரி எல்லாரும் பண்ணாங்கன்னா மெட்ரிக் விட கவர்மெண்ட் ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஏன் சின்ன பிள்ளை போய் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாதுன்னு தோணுது. இப்படிப்பட்ட அசாத்தியமான விஷயங்களை தன்னுடைய முயற்சிகளால் சாத்தியப்பட சேர்ந்த இவர்கிட்ட இவருடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தியாவில் இருக்க அனைத்து கிராமப்புற அரசு பள்ளிகளிலும் இதே போல் நவீனமயமாக்கப்படணும் அப்படின்னு எளிமையாக சொல்லி முடிக்கிறாரு. இவருடைய கனவு வெற்றி பெறுறதுக்கு இந்த விஜய சங்கமம் சார்பாக வாழ்த்துகிறோம்.